பிக் பாஸ்ல ரீஎன்ட்ரி இருக்கு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். நாம நெனச்ச மாரியே முதல் ஆளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தங்க வந்தாச்சு அப்படின்றதுதான். யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா. இவங்களோட என்ட்ரிக்காகவும், அன்ஷிதாவோட என்ட்ரிக்காகவும் தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணோம் அப்படின்றது. பட் உள்ளுக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டுமே நம்மளால ஈஸியா கணிக்க முடிஞ்சது அப்படின்றதுதான். சோ என்ன நடந்தது? தர்ஷிகாவோட என்ட்ரி எந்த ஒரு ட்விஸ்ட்ட குடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்க வராங்க. எல்லாரும் ஹாப்பி. பயங்கரமா போயிட்டு விஜய் வந்து ஷாக்கிங்கா பாக்குறாரு. எப்படி ரியாக்ட் பண்ணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ரொம்ப கேஷுவலா போயிட்டு கை குடுத்துட்டு, அங்க இருந்து அப்படியே நவுந்து போறாங்க உள்ளுக்க. சோ உள்ள போகும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஃபேட்மேன் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து இத பத்தின விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே இது வந்து என்னோட பெர்சனல் தான். இத வந்து நீங்க பேச வேணாமா இந்த டாபிக் பத்தி அப்படின்னா, அவங்க கேஷுவலான ஒரு ஒப்பீனியன் தான் வைக்கிறாங்க. அப்போ அவர் வார்த்தைகள் அதிகமா விட ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்டின்னா, இத வந்து ஏன் எல்லாரும் உள்ளுக்கு வந்து விஷால் பத்தியே ஏன் பேசுறாங்க? சோ நீ அத யோசிக்கணும்ல. நீ வெளிய ஏதோ ஒண்ணு பண்ண. நீ அந்த பண்ணதுக்கான ரியாக்ஷன் தான் வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே கேட்கறாங்க அப்டின்ற மாரி ஒரு விஷயங்கள சொல்றாரு. ஓகே வெளிய இன்டர்வியூஸ்ல மேபி இருந்திருந்துக்கலாம் அது அப்டின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது அப்டின்றது. அந்த வெளிய போன டைமிங்ல இருந்த ஒரு விதமான கோவம் அப்படின்றதும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. சோ, இப்ப அந்த ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது தர்ஷன் சொல்றாங்க, "நான் வெளிய எப்படி ரியாக்ட் பண்ணேன், நான் என்ன இது பண்ணேன் அப்படின்றது எனக்கும், என் கூட இருந்தவங்களுக்கும் தெரியும். சோ, உங்களுக்கெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல." அப்படின்ற மாரி அங்கேயே வந்து இப்படி சண்டை பெருசா வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த ரீஎன்ட்ரி அப்படின்ற விஷயங்கள் வந்து எவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து தர்ஷி புரிஞ்சுட்டு உள்ள வந்த மாரியான ஒரு விஷயமா தான் அத பார்க்கப்படுதுன்றது. அடுத்த ஒரு கட்டம் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் அதிகமாயிட்டே போய்க்கிட்டே இருக்குது. 2 பேருக்கும் மோதல்கள் அதிகமாகுது. அங்க விஷாலும் இருக்காரு, சிவகுமார் இருக்காங்க. சிவா வந்து தர்ஷிய கொஞ்சம் நார்மல் ஆக்கி வெளிய கொண்டு போக ட்ரை பண்ணும்போது, நீங்க அத பத்தி பேசாதீங்க. இது என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது தான், யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டூ டாக் டூ மீ லைக் தட் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அதாவது என்கிட்ட இந்த அரகன்ட்டா பேசுற வேல வச்சுக்காத அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேலிடான ஒரு ரீசன். இது விஜே சொல்ற மாரி அது அவங்களோட பெர்சனல். தர்ஷிகா என்டர் ஆனது அவங்களோட விருப்பப்படி தான் அந்த லவ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்குள்ள இறங்குனாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு தெரியும்போது அவங்க பண்ணதுன்றது ஏதோ இடத்துல அது மாறும்ன்ற ஒரு ஒப்பீனியனா தான் தர்ஷிகா வந்து நடந்துகிட்ட விதங்கள் அப்படின்றது இருந்தது. அது அவங்க கேம் பிளேய மாத்திச்சு அப்படின்றது வெளிய பார்த்த நமக்கு தெரியும். பட் வீட்டுக்குள்ள இருக்க அவங்களுக்கு புரியுமானா, அது கண்டிப்பா புரியறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது அப்படின்றது. இத வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற விஷயம் இருக்கு. அதுல அன்ஷியும் இருக்காங்க. மேபி அன்ஷியும் வந்து அதுக்கான பதில் அப்படின்றது வந்து குடுப்பாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல டைரக்ட்டா ஃபேட்மேன் கிட்ட வந்து தர்ஷி வந்து சண்டை போட்டுருக்காங்கன்னா, பட் அதுக்கேத்த மாரியான ஒரு சம்பவம் அப்படின்றது கண்டிப்பா நடக்காமலாம் இந்த சண்டைகள் வந்து நடக்கலன்ற மாரி நான் ஃபீல் பண்றேன். சோ உன்னோட போதும் உன்னோட டிராமா அப்படின்ற மாரி இவர் வார்த்தை உடையும், உங்கள விடவா அப்படின்னு பழையபடி தர்ஷி பேக் டூ ஃபார்ம் அப்படின்ற மாரி யார் என்ன சொன்னாலும் டபால்னு மூஞ்சி அடிச்ச மாரி பேசுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து நடந்த இன்சிடென்ட்ட நம்மளால பார்க்க முடியுது. அப்போ கண்டிப்பா 1 வீக் தாறுமாறு சம்பவங்கள் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்படின்றதுதான். சோ தர்ஷியோட என்ட்ரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே தர்ஷி வெளிய ஆக்ட் பண்ணாங்களா? இல்ல உள்ள வந்து இந்த மாரி இருக்காங்களா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.